ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமாயிருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை இயேசு கற்பித்த ஜெபம். இன்றைய தேவனுடைய வார்த்தை இயேசு கற்பித்த ஜெபம். வாங்கள் பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் நாம் கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். இவ்வாறாக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி நாம் அனுதினம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்று தந்திருக்காங்க. அதை நீங்கள் விசுவாசத்துடன் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். தினமும் குறைந்தது ஒரு 5 முறையாவது கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் விலகும். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் விலகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் விலகும். உங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா அந்நிய கிரியைகளும் உங்களை விட்டு விலகும். நிச்சயமாகவே விசுவாசத்துடன் நீங்கள் பாருங்கள். விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயில் அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் இப்பொழுது செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசித்தால் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் விசுவாசிங்கள், அப்பொழுது நீதிமான் பிழைப்பான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவநாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இன்றைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நிச்சயமாகவே உங்கள் கடன்கள் உங்களை விட்டு விலகும். நீங்கள் விசுவாசிங்கள். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் ஐயோ என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட நிலம் செழிப்பாகும். நிச்சயமாகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வனாந்தரம் போல இருக்கிற வாழ்க்கை, தொழில் வனாந்தரம் போல இருக்கிறது, வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கிறது, வேலை வனாந்தரம் போல இருக்கிறது, வருமானம் எவ்வளோ வந்தும் ஒன்றும் சேவிங் பண்ண முடியல என்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே நீங்கள் இந்த ஜெபத்தை குறைந்தது ஒரு 5 முறையாவது சொல்லும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிப்பாகும். நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் ஆவியா இருக்கிறார், கர்த்தர் ஒளியா இருக்கிறார், கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாயில் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாகவே கடன் என்ற சிறையிருப்புகள் விலகும், வியாதி என்ற சிறையிருப்புகள் விலகும், வனாந்தரம் போன்ற இருக்கிற வாழ்க்கைகள் செழிப்பாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.